இது ஸ்டாலின் கொடுக்கும் இலவசத்திற்காகவோ அல்லது 1000 ரூபாய் பணத்திற்காகவோ முண்டியடிக்கும் கூட்டம் இல்லை. கிருஷ்ணகிரியில் காலணி தயாரிக்கும் ஆலையில் வெறும் 52 பணியிடங்களுக்கு 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை முடித்த இளைஞர்கள், இளம்பெண்கள், ஆயிரக்கணக்கானோர் திண்டாடும் அவல காட்சிகள்தான் இது. அந்த நிறுவனத்தின் வாயிலில் நின்று செக்யூரிட்டியின் கைகளில் மனுக்கள் குவிக்கப்படும் இந்த காட்சிகள்தான் ஸ்டாலின் அரசு வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் தோல்வியடைந்து தலை குனிந்து நிற்பதற்கு பெரும் சான்று. ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு என வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு தொழில் முதலீடுகளை ஈர்க்க திறனின்றி வெறும் விளம்பரம் மட்டுமே செய்து கொண்டு அதிகார திமிரில் பேசிக் கொண்டிருப்பதால் இளம் தலைமுறையினர் வாழ்வாதாரமின்றி தவிக்கின்றனர். காலி பணியிடங்கள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வரும் அதே நேரம் வேலையில்லாமல் தவிக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. வேலையின்மை பட்டியலிலிருந்து விடுபட பிற மாநிலங்கள் முனைப்பு காட்டி வரும் நிலையில் தமிழகம் 5.7% வேலையின்மையுடன் 11வது இடத்திற்கு சென்றுள்ளது. தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் 75 லட்சம் பேர் வேலைக்காக பதிவு செய்து காத்திருப்பதாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் என்பது அரசின் அடிப்படை கடமை. அதை செய்யக்கூட திராணியில்லாத அரசால் யாருக்கு என்ன பயன்? ஸ்டாலின் அரசு அதிகம் கமிஷன் கேட்டதால் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வேண்டிய சீன நிறுவனம் ஆந்திராவிற்கு சென்றது. அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய வெள்ளை பேப்பர் அமைச்சரோ அது 20,000 என்ற சொற்ப வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நிறுவனம்தான் என வெட்கமே இல்லாமல் விளக்கம் கொடுத்தார். தற்போது 52 பணியிடங்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் போட்டியிடுவதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் TRB ராஜா என கேட்கிறார்கள் வேலைவாய்ப்பில்லாமல் தவிக்கும் இளைஞர்கள். மக்களின் வியர்வை, தாகம், அவமானம் அனைத்தையும் புறக்கணித்து வேலைவாய்ப்பு என்ற பெயரில் நடத்தப்படும் இந்த நிகழ்வு அரசின் பொறுப்பின்மையை வெளிப்படுத்துகிறது. இது வேலைவாய்ப்பு அல்ல, வேலைவாய்ப்பின் பெயரில் நடத்தப்படும் அவமானம். தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் அரசின் அலட்சியத்தால் சிதைக்கப்படுகிறது என்பதற்கான உயிரோட்டமான சான்றுதான் கிருஷ்ணகிரி தொழிற்சாலை வாயிலில் நடந்த இந்த காட்சி. வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் வெற்று விளம்பரங்களிலும் ஆணவ பேச்சுகளிலும் ஆட்சியை ஓட்டிக்கொண்டிருக்கும் ஸ்டாலினின் திமுக வரும் தேர்தலில் அஸ்தமனமானால் மட்டுமே தங்களுக்கு விடியல் என்கிறார்கள் வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் இளைஞர்கள்.